ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு அதுலேருந்து மேக்ஸிமம் இந்த கேட்பாங்க. அதே மாதிரி அந்த டயக்ராமெட்டிக் கொஷின்ஸ், டைலாக் ரைட்டிங் அந்த மாதிரி. ஸோ இந்த 7 3 மார்க்குமே அட்டன் பண்ணி ஸோ 21 மார்க் ஃபுல்லாக எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களால் 21 வாங்க முடியலை அப்படின்னாலும் டெஃபினெட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து நிச்சயம் வந்து ஒரு 15+ மார்க் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டாவே போதும், 15+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கான சம் டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து இஆர்சி நல்லா பார்த்துக்கோங்க. இது இப்போ நான் காமிக்கிற உங்ககிட்ட ஒவ்வொரு பேஜஸ்மே இதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், ஓகேங்களா. ஆல்ரெடி போகிற பேராகிராஃப்லாம் படிச்சிருப்பீங்க, கொஷின் ஆன்சர்லாம் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த செக்ஷனில் நிறைய பேருக்கு மார்க் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தட் இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. க்ளூ வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம், கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பாண்ட் ஸ்பெக்டேட்டர், லைன் ரிட்டர்ன் இன் இயர்லி ஸ்ப்ரிங், மெக்காவிட்டி, எவரெஸ்ட் இஸ் நாட் ஒன்லி பீக், த ஹாலோ க்ரோன். இந்த 6 போயத்தோட க்ளூ வேர்ட்ஸ் இதுதான். இந்த க்ளூ வேர்ட்ஸ் இதில் உள்ள க்ளூவர்ஸ் வந்தாவே அது ஒன்ஸ் அப்பான் எ டைம் தான். அதே மாதிரி இந்த க்ளூவர்ஸ் வந்தாவே அதுதான். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே போயத்தையும் அந்த ஆத்தர் நேமே எழுதிடலாம். ஒன்ஸ் நீங்கள் போயம் எழுதிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க், ஆத்தர் நேம் எழுதிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க், 2 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. 6 போயத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இங்கே இருக்குது. நீங்கள் போயம் ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போயட் எழுதிட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிருங்க. மேக்ஸிமம் 1 மார்க் கொடுத்துருவாங்க. இஃப் இன் கேஸ் வந்து கொடுக்கல அப்படி மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க் அப்படிங்கிறனால திஸ் இஸ் இனஃப் ஃபார் தட், ஓகேங்களா. ஸோ கொடுத்துருவாங்க. ஸோ டோன்ட் வரி, இதை நல்லா பார்த்துக்கோங்க.